இது மீன் குழம்பு. இது மீன் குழம்பு வந்து நான் செஞ்சுட்டேன். செஞ்சதுக்கப்புறம் எப்படி செய்யுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் குழம்பு வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிட்டு சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு சீக்கிரம் ஊறிடும். ஊறினோடனே நல்லா கரைச்சிட்டு மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம், மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அதுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 சின்ன வெங்காயம் 5ஓ 6ஓ சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு, தக்காளி 2 தக்காளி, அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மிளகு, பூண்டு மொத்தம் 5 ஐட்டம். இது 5மே உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி விழுதாக அரைச்சி அதை குழம்புல நல்லா கரைச்சிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் நல்லா போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த குழம்பு நம்ம கரைச்சி வச்ச பாருங்க அந்த குழம்பு தூக்கி அதில் ஊற்றிடணும். அதில் ஊற்றி நல்லா கொச்சி நல்லா குழம்பு நல்லா திக்காயிட்டோடனே நம்ம மீன் போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து மீன் குழம்பு எனக்கு செய்ய தெரியாது, செஞ்சு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சூப்பராக செய்யலாம். அதேமாதிரி நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் கூட சொல்ல தேவையில்லை. நானே செஞ்சேன்னு சொல்லும்போது அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ நல்லா ருசியாக இருக்குது குழம்பு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இது மறுநாள் இருந்தால் கூட குழம்பு அந்த நீச்சு வாசனை ஸ்மெல் எதுவுமே வராது, சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது வந்து நான் என்னுடைய செயலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.